மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரேல் ஏகாதிபத்தியத்தையும் கண்டித்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் அந்த நாட்டினுடைய அதிபருடைய குடும்பமும் அடியோடு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த இரண்டு ஏகாதிபத்தியங்களுக்கும் வன்மையான கண்டனத்தை, இந்திய மக்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற முறையிலேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவாக பல்வேறு நாடுகளிலும் இன்றைக்கு யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் 2வது முறையாக அதிபராக வந்த இந்த 13 மாத காலத்தில் 7 நாடுகளின் மீது குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொல்வதை வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நாடு இந்தியா என்கிற முறையில் இந்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ஒரு அமைதியை உருவாக்குவதற்கும் யுத்தத்தை நிறுத்துவதற்கும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் கச்சா எண்ணெயினுடைய விலையும், அதன் விளைவாக பெட்ரோல் டீசலுடைய விலையும், அதன் விளைவாக எல்லா பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயரும். அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுன்னு சொல்றது மாதிரி ஈரான் மீதும் வெனிசுலா மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். ஏற்கனவே நேற்று ஒரே நாளில் $8 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களுக்குள் $100 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் உயர்ந்தால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்படி எரிபொருளுடைய விலை உயர்கிற போது கடுமையான விளைவுகளை பொதுமக்கள், சாதாரண மக்கள், இந்த யுத்தத்துக்கு சம்பந்தமில்லாத அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள். ஏராளமான உயிரிழப்புகள், பல்லாயிரக்கணக்கானோர் உடல் ஊனமுறுவது என்கிற முறையில் நீண்ட கால பாதிப்புகளை உருவாகும். ஆகவே போரை நிறுத்து, அமைதியை உருவாக்கு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த மேலாதிக்க வெறிக்கு முடிவு கட்டு என்கிற முறையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக இதிலே தலையிட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள நம்ம நாட்டிலிருந்து வாழ்வாதாரத்துக்காக சென்றிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.